சென்னையில் நீர்நிலைகளில் குதூகலிக்கும் வெளிநாட்டு பறவைகளுடைய காட்சிகளை நாம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வெள்ளை சாம்பல் நிற பெரிய கொக்குகள் மற்றும் நாரைகள் வருகை தந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளோடு எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். தாயுமானவன் வணக்கம். இப்ப இந்த காட்சியை பார்க்கும் பொழுதே அழகா இருக்கு. அங்கு வர பார்வையாளர்கள்லாம் குவிஞ்சிருக்காங்களா? அந்த பகுதி எப்படி காட்சி அளிக்குது இந்த நிலையை பொறுத்த வரைக்கும்? வெளிநாடுகள் மற்றும் வட இந்தியாவினுடைய தட்பவெப்ப நிலை மாறி வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது தமிழகத்தை நோக்கி பல்வேறு பறவைகள் வலசை போதலுக்காக தமிழகத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா வட இந்தியாவில் குளிர் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெள்ளை நிற கொக்குகள், சாம்பல் நிற கொக்குகள் மற்றும் நாரை வகைகள் தற்போது தமிழகத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல சென்னைக்கு புதுவிதமாக பறவைகள் இங்கே வர தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தோம் என்றால் நவம்பர் முதல் மார்ச் வரையிலான குளிர்காலத்துல வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பறவைகள் தமிழகம் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த முறை சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பா வண்டலூர், போரூர், அடையாறு, கூவம் உள்ளிட்ட இடங்கள்ல பறவைகளுடைய முக்கிய தங்குமிடங்களாக மாறி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் கடந்த சில தினங்களாக பருவமழை என்பது சென்னை மாநகரம் முழுவதும் பெய்து வந்திருந்த ஒரு சூழல்ல நீர்நிலைகள்ல காணப்பட்டிருந்த தொடர்ந்து கழிவு நீர் அனைத்துமே கடல்ல கலந்து விட்ட சூழலில் தற்போது மழைநீர் பல்வேறு பகுதிகளில் தேங்கி நிற்கிறது. அடையாறு, கூவம் உள்ளிட்ட முகத்துவார பகுதிகளில் கழிவு நீருக்கு மாறாக தற்போது மழைநீர் என்பது தேங்கி நிற்கக்கூடிய சூழல்ல சென்னையை நோக்கி இந்த பறவைகள் என்பது முகாமிடுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில நாம பார்க்கக்கூடிய காட்சி சிவானந்தா சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய கூவம் நதிக்கரையில எடுக்கப்பட்ட காட்சி. வெளிநாட்டு பறவைகள் மற்றும் பல்வேறு விதமான பறவைகள் தற்போது இந்த கூவம் நதிக்கரையை நோக்கி வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பருவமழை தீவிரம் குறைந்து காலை வேளையில தற்போது பனிமூட்டம் அதிகரித்திருப்பதால கூவம் நதியினுடைய வெள்ள நீர் ஓட்டம் காரணமாக சாக்கடை கழிவுகள் குறைந்திருப்பதால பறவைகள் வசதியாக தங்கி தங்களுடைய உணவுகளை தேடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சென்னை மாநகராட்சி சரியான நேரத்தில் மேலும் தூர்வாரி சுத்தம் செய்யக்கூடிய சூழல்ல